ஒரு சாம்பார் செய்யலாமா? இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு புளி, இந்த ஊற வச்ச பருப்பில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 2 ட்ராப் விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான காய்கறியை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூடயே ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கணுங்க. கண்ணாடி பதம் வந்தது. இது கூடயே ஒரு 3 ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன இன்ச் பட்டை போட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவரே பட்டை தான். போட்டுட்டு இது கூட 2 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியில் அரைக்க போகும்போது மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காய்கறியும் வந்துருச்சு. இது கூட இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு வரமிளகா நான் தாளிப்புக்காக போடுறேன். காட்டில் மறந்துட்டேங்க. கடுகு போட்டு நல்லா பொரிச்சிட்டு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. முழுசாக அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி இந்த குழம்பு கூட கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இது கூடயே ஒரு 2 ஸ்பூன் ஹோம்மேட் சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்களா ஒரு அட்டகாசமான சாம்பார் ரெடிங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல்ஸை